ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் என் இல்லம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ஸ்டன்ட் கஞ்சி மாவு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த இன்ஸ்டன்ட் மாவு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க. 1/2 கப் புழுங்கல் அரிசி, சிறிதளவு ஓமம், 15 மிளகு, சிட்டிகை பெருங்காயம், அப்புறம் கல்லுப்பு. இப்போது வாணலியில் மிதமான சூட்டில் அரிசியை போட்டு நல்லா வறுக்கணும். ரொம்ப டார்க்காகவும் வறுக்கக்கூடாது, அதே மணிக்கு ஒயிட் கலர்லேயும் இருக்கக்கூடாது. அந்த வறுக்க போகும்போது நல்லா நல்ல ஸ்மெல் நல்லா வரும். அந்த மாதிரி பக்குவத்தில் ப்ரௌனாகவும் ரொம்ப டார்க் ப்ரௌனாகவும் இருக்கக்கூடாது, கோல்டன் கலரில் நல்லா வறுத்து அதை பொடி பண்ணி நீங்கள் ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, இப்போ குழந்தைங்களுக்கு தான் காய்ச்சல், சளி அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி டயத்தில் நம்ம இந்த கஞ்சியை உடனே ஒரு சுடுதண்ணியில் நல்லா காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி 6 மந்த்ஸ் பேபினா ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்கணும். மற்றபடி பேபினா நம்ம ஸ்பூன்ட்டே ஊட்டி விட்டுறலாம். ஸ்பூன்ட்டேயோ இல்லை டம்ளர்லேயோ குடிக்க வச்சிடலாம். தண்ணி மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கிடைக்கும். ஏன்னா அடுத்து நம்ம மருந்தெல்லாம் கொடுப்போம், வெறும் வயிற்றில் மருந்து கொடுக்க முடியாது. அதுக்கு தான் இது. பாருங்கள், இப்போ என்ன கலரில் வந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி கலரில் அப்படியே விடாமல், கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறி நல்லா ஸ்மூத்தாக அப்படியே கிளறி விட்டுட்டு, இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வேறு பாத்திரத்தில் நான் அதை மாற்றி வைக்கணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்களேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அதை நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போது நம்மக்கிட்ட அடுத்து மிளகும் ஓமமும் இருக்குது. அதை அடுப்பில் வச்சுட்டு அதே சூட்டில் ஒரு 4 டர்ன், 4 இல்லை 5 டர்ன் அவ்வளோதான். ஏன்னா ரொம்ப கருகிடும். ஏற்கனவே வாணலி சூடாக தான் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப சும்மா ஒரு 2 பெரட்டல் அந்த மாதிரி எடுத்து அதை கொட்டிட்டு அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ அந்த அரிசியில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு தாங்க இதுக்கிட்ட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்லுப்பு போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுருங்க. அடுத்து பெருங்காயத்தூள். அந்த பெருங்காயத்தூள் ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஆற வச்சிடணும். இந்த பொடியை நீங்கள் வீட்டில் நம்ம டீ குடிக்கிறது கிளாஸ் வச்சுப்போம், 200 ml. அதில் 1 ஸ்பூன் பொடியை போட்டு நல்லா கலக்கினா கொதிக்கிற தண்ணியில் நல்லா கலக்கி ஒரு 5 நிமிஷம் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா தண்ணி வரும். அதை இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், நல்லா எனர்ஜெட்டிக் இருக்கும். பாருங்களேன், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கொரன்னு இருக்கக்கூடாது, மையாகவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பதத்தில் அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அரைச்சி வச்சுட்டேன் அப்படின்னா அது வாட்டுக்கு 2 மாதத்துக்கோ இல்லை 3 மாதத்துக்கோ அது வாட்டுக்கு இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.